வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல மீட் பண்றோம். இனி அடிக்கடி நம்ம கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நான் இனி மெயினாக கிளாஸில் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் மெயினாக தேவை வந்துட்டு பாட்டு கேட்டவனை வாசிக்கணும். நிறைய பேர் நான் கிரேடெல்லாம் முடிச்சிருக்கேன் மேம், பட் எனக்கு வந்துட்டு பாட்டு கேட்டு வாசிக்கிற நாலேஜ் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பாட்டு கேட்டு வாசிக்கிற நாலேஜ் அப்படிங்கிறது நமக்கு டக்குன்னுலாம் வந்துடாது. எவ்வளோ பாட்டு வாசித்தாலுமே பாட்டு கேட்டு வாசிக்கிறதுக்கு நம்ம தனியாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்ம வந்துட்டு அதில் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அட்லீஸ்ட் நம்ம ட்ரையாவது பண்ணணும். ட்ரையே பண்ணாமல் அந்த ஒரு நாலேஜ் வரவே வராது. ஸோ இனி ரெகுலராக அதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். எவ்ரி வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு அந்த பாட்டு கேட்டு வாசிக்கிற நாலேஜ் வரும். அது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். எப்போ நமக்கு அந்த நாலேஜ் க்ரியேட் ஆகுதுன்னு தெரியாது. பட் திடீர்னு ஒரு நாள் நீங்கள் வந்துட்டு பாட்டு கேட்டு அழகாக வாசிப்பீங்க, ஓகேவா? ஸோ அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இப்போ இருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சாங்ஸோட ஒரு லைன் 2 லைன் இல்லைனா ப்ரீலூட் இன்ட்ரலூட் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வாசித்து அதோட நோட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லித்தர போகிறேன். ஸோ இன்றைக்கி தான் நம்ம பாட்டு கேட்டு வாசிக்க போகிற ஃபர்ஸ்ட் டேயில் இருக்கும். இனி எவ்ரி வீடியோவில் இதை பற்றின கண்டினியூஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். கிளாஸ் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே கீபோர்டு இருக்கணும். பிகாஸ் இதை நம்ம கேட்டு நோட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கீபோர்டு இருந்தால் தான் உங்களால் நோட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், இல்லைனா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. கீபோர்டு இல்லாதவங்க தாராளமாக உங்கள் மொபைல்லையே பியானோ ஆப் இருக்கு இல்லையா, அதை ட்ரை பண்ணலாம். இன்னொருத்தர் மொபைலில் இந்த வீடியோவை போட்டுட்டு உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா? அவர் உங்கள் மொபைலில் இந்த வீடியோ போட்டுட்டு இன்னொருத்தர் மொபைலில் பியானோ இருக்கு இல்லையா, பர்ஃபெக்ட் பியானோ சம்திங் நிறைய பியானோ இருக்குது. அந்த பியானோவில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பியானோவில், அதாவது மொபைல் பியானோவில் ட்ரை பண்ணும்போது C4 அப்படிங்கிற அந்த ஆக்டிவ் வச்சுக்கோங்க. ஏன்னா பியானோவில் பொறுத்தவரையிலும் 7 ஆக்டிவ் இருக்குது. அதில் 4th ஆக்டிவ் தான் நம்ம மிடில் ஆக்டிவாக ப்ளே பண்ணுவோம். கீபோர்டில் தான் நம்ம 3rd ஆக்டிவில் ஸ்டார்ட் பண்ணுறோம், பியானோவில் 4th ஆக்டிவில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம என்ன பாட்டு வாசிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை வாசிச்சு காட்டிடுறேன். தென்றல் வந்து தீண்டும் போது அந்த பாட்டு தான் இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். இதில் என்னென்ன நோட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 5 நோட்டு தான் வாசிக்கிறோம். இன்றைக்கி நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால என்ன நோட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன், உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. செகண்ட் ஆக்டிவில், அதாவது கீபோர்டில் செகண்ட் ஆக்டிவில் ஏலேருந்து மிடில் ஆக்டிவ் இ வரைக்கும் தான் இருக்குது. ஸோ ABCDE இந்த 5 நோட்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் மொபைல் ஆப்பில் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு A3 B3 C4 D4 E4 இந்த 5 நோட்டு விசிபிள் ஆகிற மாதிரி அதை மூவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகே? ஏன்னா நம்ம இந்த 5 நோட்டுக்குள்ளே தான் வாசிக்க போகிறோம். ஸோ இந்த சாங்கில் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மொத்தம் 17 நோட்டு இருக்குது. உங்களுடைய 5 ஃபிங்கரை ABCDE அந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க. ஸோ நான் வாசிக்கும்போது உங்களுக்கு அந்த 5 நோட்டில் ஒவ்வொன்றா ப்ளே பண்ணி பார்த்து எந்த நோட்டு மேட்ச் ஆகுதோ அது ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு நோட்லேயோ அதை எழுதி வச்சுக்கோங்க, ஒவ்வொரு நோட்டாக. அப்போ தான் நமக்கு அந்த லைன் உங்களுக்கு ஃபார்மேஷன் கிடைக்கும், ஓகேங்களா? நான் வந்து ஒவ்வொரு நோட்டையும் 3 தடவை ப்ளே பண்ணுறேன். ஏதாவது ஒரு இடத்துல மேட்ச் ஆனாலும் அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, ஓகே? ஃபர்ஸ்ட் நோட் வாசிக்கிறேன். செகண்ட் நோட், third note, ஸோ இப்போ நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நான் ஃபர்ஸ்ட் நோட் வாசித்தேன் இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நோட் நான் என்ன வாசித்தேன்? இந்த நோட் வாசித்தேன். இப்போ இது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ ABCDE இந்த 5 நோட் தான் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ நான் ஒரு நோட் ப்ளே பண்ணும்போது நீங்கள் இந்த 5 நோட்லேயே ஒவ்வொரு நோட்டாக ப்ளே பண்ணி பார்க்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இதுதான் ஒரிஜினல் நோட். நான் இப்போ என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு A ப்ளே பண்ணி பார்க்குறேன். இது கூட A மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். மேட்ச் ஆகல, ஓகே? ஸோ நெக்ஸ்ட் நோட் B ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரிஜினல், இப்போ B ட்ரை பண்ணலாம், மேட்ச் ஆகல. இப்போ நெக்ஸ்ட் நோட் C ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரிஜினல், இப்போ C ட்ரை பண்ணலாம். எஸ், ஸோ C வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நோட் மட்டும் நான் சொல்லிடுறேன், ஏன்னா அப்போ தான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு நோட்டாக இப்படி நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்து இப்படி ப்ளே பண்ணி பார்த்து ஒவ்வொரு நோட்டாக நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நோட் மட்டும் C. செகண்ட் நோட், இப்போ செகண்ட் நோட் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நோட்டோட அந்த நோட்டை கம்பேர் பண்ணணும். அந்த நோட்டு ஹையாக இருக்கா லோவாக இருக்கா, ஃபர்ஸ்ட் நோட்டை விட ஹையாக இருக்கா. ஹையாக இருந்துச்சுன்னா Cக்கு அப்புறம் இருக்கிற நோட்ஸ் ட்ரை பண்ணணும். லோவாக இருந்துச்சுன்னா Cக்கு முன்னாடி இருக்க Bங்கிற நோட்டை ட்ரை பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஸோ Cலேருந்து நெக்ஸ்ட் நோட் நமக்கு ஹையாக இருக்கா லோவாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் நோட்,
இப்போ என்ன பண்ணணும், செகண்ட் நோட்டோட தேர்ட் நோட்டை கம்பேர் பண்ணணும். ஸோ இது கூட உங்களுக்கு லோவாக இருக்கா ஹையாக இருக்கா, மேக்ஸிமம் ஒவ்வொரு நோட்டோட ஹையாக இருக்கா லோவாக இருக்கான்னு கம்பேர் பண்ணி தான் நம்ம ஈஸியாக கேதர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் சும்மா ப்ரெஸ் பண்ணி பார்க்காம இந்த மாதிரி கம்பேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நோட்டுக்கும் செகண்ட் நோட்டுக்கும் ஹையாக இருக்கா லோவாக இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக நீங்கள் அந்த பாட்டு கேட்டு வாசிக்கிற நாலேஜ் உங்களுக்கு ஈஸியாக வரும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நோட், செகண்ட் நோட், தேர்ட் நோட், யா ஃபோர்த் நோட் வாசிக்கிறேன் ஒரு 3 டைம்ஸ். ஸோ இப்போ 3 நோட்டும் சேர்த்து வாசிக்கிறேன். ஓகே, இப்போ 5th நோட் கண்டுபிடிக்கலாம். 5th நோட் 3 டைம்ஸ் வாசிக்கிறேன். சிக்ஸ்த் நோட், செவன்த் நோட், எய்த் நோட், ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 4 நோட், செகண்ட் 4 நோட், 8 நோட் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா? இதை சேர்த்து ட்ரை பண்ணலாம். இப்போ இதை சேர்த்து நான் வாசிக்கிறேன். ஸோ வெறும் நோட்ஸை மட்டும் வச்சுட்டு நமக்கு பாட்டு கிடைக்காது. எங்கெங்கே நிற்கணுமோ அங்கே ப்ராப்பராக நின்னா தான் நமக்கு பாட்டு கிடைக்கும். ஸோ நீங்கள் நோட்ஸ் கண்டுபிடிங்க, நான் எங்கெங்கே நிற்கிறேனோ அங்கேயும் நின்று ட்ரை பண்ணிங்கன்னா பாட்டு அப்படியே நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் 9th நோட் கண்டுபிடிக்கலாம். டென்த் நோட், 11th நோட், 12th நோட், 13th நோட். ஸோ இப்போ 9th இருந்து 13th வரைக்கும் ஒரு தடவை வாசிச்சிடலாம். இப்போ லாஸ்டா இன்னும் 4 நோட் தான் இருக்கு, அதையே கண்டுபிடிச்சிடலாம். 14th நோட், 15th நோட், 16th நோட், 17th நோட். இப்போ இந்த 4 நோட் சேர்த்து வாசிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக ஒரு தடவை வச்சிடலாங்களா? இதையே ரிப்பீட் பண்ணால் நமக்கு செகண்ட் லைனும் கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான் தென்றல் வந்து சாங்கோட ஃபர்ஸ்ட் லைன். நீங்கள் நினைக்கலாம் நம்ம பாட்டு தானே கேட்டு வாசிக்க போகிறோம், இந்த மாதிரி நோட்ஸ் வாசித்தா நமக்கு அந்த நாலேஜ் வருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். முதல்ல நமக்கு அந்த டோன், அதாவது ஒவ்வொரு நோட்டுக்கும் ஒவ்வொரு சவுண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த சவுண்டு முதல்ல நம்ம கேப்சர் பண்ணணும். அப்படி கேப்சர் பண்ணும்போது தான் நம்ம ஒரு பாட்டு கேட்கும்போது இந்த எந்த நோட்டில் இருந்தது, எதோட சவுண்ட் மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால மேட்ச் பண்ண முடியும். அதனால தான் நான் வாசித்து அவங்க கூட மேட்ச் பண்ண சொன்னேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வாசித்து கொஞ்சம் ஹையர் லெவல் போகும்போது நம்ம பாட்டு கூட ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பாட்டு கூட ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நோட்ஸ் கூட உங்களுக்கு ஈஸியாக வரணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நோட்ஸ் கூட ஈஸியாக வந்தால் தான் பாட்டு கூட வாசிக்கிறதுக்கு அது என்னென்ன நோட்டில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ நோட்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லைன் வந்தாலே கண்டிப்பாக உங்களால் பாட்டு கேட்டு வாசிக்க முடியுங்கிற கான்ஃபிடென்ட் கொண்டு வந்துக்கோங்க. ஓகே, இந்த கிளாஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுது, ஈஸியாக இருந்ததா அப்படிங்கிறது எனக்கு கீழே கமெண்டில் போடுங்க.
நான் வந்து ஒவ்வொரு நோட்டையுமே 3 டைம்ஸ் ப்ளே பண்ணேன். ஸோ அந்த மாதிரி 3 டைம்ஸ் வாசிச்சாலே போதுமா, இல்லை ஒரு 5 டைம்ஸ் வாசிக்கணுமா அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து கீழே கமெண்டில் போடுங்க. வீடியோ காட்டாமல் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். பிகாஸ் நம்ம சவுண்டில் தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். அதனால தான் வீடியோ காட்டல. இது வந்து நம்ம கேட்டு வாசிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வாசிக்கிற வீடியோ நான் போடலை. அதே மாதிரி எண்டில் நான் ஆன்சரும் போட போகிறது கிடையாது. ஆன்சர் வந்து 3 டேஸ்க்கு அப்புறம் தான் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். எந்த வீடியோ போட்டாலும் 3 நாள் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. பிகாஸ் இந்த வீடியோவை யாராவது லேட்டாக கூட பார்க்கலாம். உடனே போய் ஆன்சரை பார்த்தாங்கன்னா நீங்கள் எதாவது தப்பாக எழுதியிருந்தா கூட உடனே மாற்றிடுவீங்க. ஸோ உங்களுக்கு 3 டேஸ் டைம் இருக்குது. உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கையில் மொபைல் 2 மொபைல் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.